ஹாய், பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? கர்த்தரோட பெரிய கிருபை, இந்த கால வேலைக்கா ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாள் கூட 15th ஆகஸ்ட் நம்ம சுதந்திரம் நம்ம இந்தியாவுக்கு 80வது வருடம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம இந்தியர்கள் ஒரு விடுதலை பெற்ற நாள், இண்டிபெண்டன்ஸ் டேன்னு சொல்லி இந்த நாள் நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒன்று யோசிங்க, நம்மளோட வாழ்க்கையில் நமக்கு இந்த விடுதலை எப்படி கிடைச்சிது? அநேக ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இந்த இந்தியா தேசம் விடுதலைக்காக பல பேர் தன் உயிரே தியாகம் பண்ணி தன் ஜீவனை கொடுத்து நம்ம கையில் இந்த இந்தியா தேசத்தை கொடுத்திருக்கிறார். ஆமாம், உண்மையாகவே இந்த விடுதலோடு நம்ம வாழ்கிறோமா? 80வது வருடம் சொல்லி சந்தோஷமா மகிழ்வோடும் கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். ஆனால் நம்மளோட வாழ்க்கையில் அந்த விடுதலை, உண்மையான விடுதலை இன்னும் கிடைச்சிருக்கா? தேவனுக்கு அருவருப்பான காரியங்கள் இதெல்லாம் கூட நமக்கு இன்னும் அந்த அடிமைத்தனில் தான் இருக்குது. வேதம் சொல்லுகின்றது, யோகான் 8:32 வசனத்தில், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களுக்கு விடுதலை கொடுக்கும். ஆமாங்க, இந்த ஜீவ வார்த்தை யார் அறிந்திருக்கிறாங்களோ தேவன் சொல்றார், நான் இந்த சத்தியத்தை மூலமா நான் உனக்கு விடுதலை தரேன். இந்த சத்தியம் கேட்க ஒவ்வொரும் கூட ஆண்டவருக்குள்ள உண்மையாகவே பரிசுத்தமா வாழும்படி, ஆண்டவருக்கு பயந்து இருக்கும்படி, அவன் உள்ளத்துல ஒரு அன்பு வெளிப்படும்படி தான் இந்த சத்தியம் நமக்கு போதிக்கின்றது. வேதம் சொல்கிறது, உன்னை போல உன் பெருநீ நேசியன்னு சொல்லி. இன்றைக்கு அப்படி நேசிக்கிற உண்மையை தன்மையை நம்ம இந்தியா தேசத்துல இருந்திருந்தா, இன்றைக்கு நம்ம பேப்பர் பார்த்தாலும் ஒரு செய்தி திறந்தாலும் பாலிய பலாத்காரங்கள், கொலை, மனிதர்கள் ஒருவருக்கு ஒருவன் அடித்து மறித்து கொண்டிருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, இன்னும் உள்ளத்துல அந்த விடுதலை வரல, அந்த ரட்சிப்பு வரல, அந்த ஃப்ரீடம் வரல. எனக்கு உண்மையான ஃப்ரீடம் மனுஷனுக்குள்ள வந்துருமோ? யாருக்குமே யாரும் வேதனைப்படுத்த மாட்டாங்க, தூஷிக்க மாட்டாங்க, குறை பேச மாட்டாங்க, ஒருவருக்கு ஒரு அன்பால ஐக்கியத்தால நிலநிப்பாங்க. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கூட 450 வருடம் எகிப்துல எவ்வளோ அடிமைத்தனம் இருந்தாங்க. அந்த ஜனங்களை ஆண்டவர் மீட்டெடுத்து, உங்களுக்கு நான் கானான் கொடுப்பேன்னு சொல்லி கொண்டு போயிட்டு அவளுக்கு முன்னாடி அநேக நன்மைகள், அநேக அற்புதங்கள் காண செய்தார். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை கூட உடனே அவர் செய்த அற்புதங்கள் மறந்துட்டாங்க. எத்தனை பேர் அந்த கானானுக்குள்ள சேர்னாங்க? எந்த சந்ததி விசுவாசக்குரிய சந்ததி இருந்ததோ அந்த சந்ததி தான் கானானுக்குள்ள சேர முடிஞ்சது. யாரு அந்த விசுவாசத்தோடும் தேவன் கண்டிப்பாக அவர் சொன்ன வாக்கு தத்தத்தைப்படி எனக்கு அந்த கானானுக்குள்ள கொண்டு போய் சேர்ப்பாருன்னு சொல்லி அந்த விசுவாசத்தோட முன்னாடி போனார்களோ அவர்களை மட்டும் தான் தேவன் கொண்டு போனார். இந்த நாள் கூட காலையில் எழுந்துட்டு ஆண்டவர் பாதத்தில் நீங்கள் எழுந்துச்சு ஜெபம் பண்ணீங்களா? தேவ பாதத்தில் போய் வேதத்தை வாசித்த ஆண்டவர் சமூகத்தில் கேட்டீங்களா? நம்ம தேசத்தை விடுதலை பண்ண வேண்டும், ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பாதத்தில் கேளுங்க. கர்த்தர் உண்மையான அந்த விடுதலை கொடுத்து தேவன் நம்மளும் நம்ம குடும்பம் ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. God bless you.